தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்று சொல்கிறார்கள். இமாம் ஜமாத்துடன் தொழும்போது இமாம் ஓதும்போது பின்னால் நிற்கிறவர் மெதுவாக ஓத வேண்டும் என்று சொல்கிறார்கள். விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் கம்பல்சரி மஸ்ட், கண்டிப்பாக நம்ம ஓதி ஆகணும். ஏன்னா லா சலாத்தல் இமல்லம் ஜக்கர பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹா சூரா ஓதலாட்டி தொழுகை இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இமாம் ஜமாத்தில் இமாம் ஓதும்போது பின்னாடி ஓதுறவங்க மனசுக்குள்ளே ஓதணுங்கிறாங்களேங்கிறாங்க. அப்படி ஓதுங்கள். இமாம் சப்தமிட்டு ஓதுகிற தருணத்தில் நாம் அதை செவிதாழ்த்தி கேட்டால் நம்மளும் ஓதுற மாதிரி அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் ஓதப்பட்டால் வைதா குரியால் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேளுங்கள். செவிதாழ்த்தி கேளுங்களோடு பாட்டில் வ அன்சித்து வாயை மூடுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன் அருள் செய்யப்படுவீர்கள். வாயை மூடிட்டு எப்படி ஓதுவிய? வாயா செஞ்சால் ஓத முடியும். அப்போ குர்ஆன் ஓதும்போது நீங்கள் இந்த வேலையை செய்யாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால வாய் மூடி மௌனமாக கேட்டாலே நாமும் ஓதியதை போல எடுத்துக்கொள்ளப்படும்.